ஒரு நாள் நீங்க தூங்கி எழுஞ்சிக்கிறப்போ உங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதுல நீங்க எப்படி சாக போறீங்கன்னு சொல்லுது. நீங்க யாரு என்கிறதையும், உலகத்துல இருக்கணுமா வேணாமா என்கிறதையும் ஒரு மிஷின் முடிவு பண்ணா எப்படி இருக்கும்? ஈவன் டாக்டர்ஸ், சோல்ஜர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே ஏஐயால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு கடைசியா மனுஷனுங்களாம் இந்த வேலைக்கு தகுதி இல்ல, ஹியூமன்ஸே ஒரு பெரிய ப்ராப்ளம்னு ஒரு முத்திரை குத்துனா எப்படி இருக்கும்? இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல, பாடமும் இல்ல. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம உலகத்துல இருக்கு. ஆனா 2026ல என்னென்ன சேஞ்சஸ் ஹியூமனிட்டிக்கு கொடுக்க போகுது என்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஹியூமன்ஸ்னால உருவாக்கப்பட்ட டெக்னாலஜிஸ், ஆனா ஹியூமன்ஸே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு சக்திகள் கொண்ட டெக்னாலஜிஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா மனுஷனுங்களோட லைஃப்பை ஈஸியாக ஆக்குறதுக்கும், டைமை சேவ் பண்ணுறதுக்கும், ஏன் மனுஷனுங்களோட பல்வேறு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒவ்வொரு பவர்ஃபுல்லாக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜிஸில் ஒரு டார்க் சைட் இருக்குது. நெருப்பானது நமக்கு சமைக்கிறதுக்கும், எரிக்கிறதுக்கும், குளிர் காலத்தில் ஒரு சூடான உணர்வுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பில்டிங்ஸை எரிக்க முடியும் இந்த நெருப்புனால. நியூக்ளியர் எனர்ஜினால நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க முடியும். அதே சமயத்தில் உலகத்தையே அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்படுற விஷயத்துல முதலாவதா சுயமா சிந்திக்கிற தன்மை வாய்ந்த ஏஐ. அதுதான் முதல் டெக்னாலஜி. 2026க்கு அப்புறம் ஹியூமானிட்டியை எதிர்கொள்ள வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ உள்ள ChatGPT, ஜெமினி எல்லா ஏஐனாலையும் மனுஷனுங்க மாதிரி எழுத முடியும், பேச முடியும், மனுஷங்களோட சைக்காலஜி பிஹேவியரை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும், ஈவன் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கவும் முடியும். இதுதான் ஹியூமானிட்டியோட ஃபர்ஸ்ட் எனிமியா இருக்க போகுது. நான் ஏன் இதை சொல்றேன்னா மனுஷனுங்களோட வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ற நிலைமை ஒரு நாள் நமக்கு வரும். 2024 வருஷத்துல ஏஐ ஆனது மெடிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கு, லா எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிருக்கு, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிருக்கு. 2026ல அநேகமா மனுஷங்களோட அறிவை மிஞ்சிற ஒரு சக்தியா இந்த ஒரு ஏஐ இருக்க போகுதுன்னு சந்தேகமே இல்லை. ஏஐ ஆனது மனுஷங்களோட பாரத்தை குறைக்குது அப்படின்னு நினைச்சா அதுதான் ஒரு பெரிய பொய். ஏன்னா 2023ல ரிசர்ச்சர்ஸ்லாம் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐ ஆனது சொந்தமா சிந்திக்கிறத தாண்டி பொய் கூட சொல்ல முடியுமா. ஈவன் சில இன்ஃபர்மேஷன்ஸை மனுஷனுங்க கிட்ட இருந்து தற்காத்துக்கிட்டு வருதான். இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷனுங்களுக்கு பயப்படாத ஒரு உருவமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏஐ ஆனது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? மிலிட்டரி ட்ரோன்ஸு, பவர் கிரிட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, மெடிக்கல் சிஸ்டம் எல்லாமே ஏஐ கைக்கு போனுச்சுன்னா இதுதான் ஹியூமானிட்டியோட அழிவு காலம். ஒரு தப்பான முடிவு பண்ணா, தப்பான கால்குலேஷன் பண்ணா மில்லியன் கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் நடக்க போதான்னு வரப்போற ஏஐ சிஸ்டம்க்கு தான் தெரியும். இரண்டாவதா சொல்ல போற டெக்னாலஜி தான் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். ரொம்ப ஈஸியா சொல்றதா இருந்தா பிசிஐன்னு சொல்லுவாங்க. மனுஷனுங்க மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் கனெக்ட் பண்ற ஒரு சிப்பு தான் இந்த பிசிஐ. இது மூலியமா உங்களால கை கால்கள் உடம்பு எல்லாத்தையுமே அசைக்காம வாய் வார்த்தையில பேசாம உங்க பிரெயினை கொண்டு மெஷின் கிட்ட பேச முடியும். அது எப்படி? ஆக்சுவலி நம்ம பிரெயின்குள்ள பாத்தீங்கன்னா 86 பில்லியன் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலக்ட்ரிக் சிக்னல் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிக்குது. அந்த ஒரு சிக்னலை ரீட் பண்ற டெக்னாலஜி தான் இந்த பிசிஐ. சிக்னல்ஸை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி மிஷின் மூலியமா நம்மளால சில டிவைஸை ஆப்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், வீல் சேர். இப்போ உள்ள காலத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த சிப்பை வச்சு ஒரு கம்ப்யூட்டரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2026ல அநேகமா இந்த ஒரு சிப்னால இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி வயர்லெஸ் டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புலயும் ஒரு டாக்கான தியோரி ஒளிஞ்சிருக்கு. ஒரு சிப்புனால பிரெயினோட தாட்ஸை ரீட் பண்ண முடியுதுன்னா அப்போ அதனால நம்ம தாட்ஸை சேஞ்ச் கூட பண்ண முடியும். கவர்மெண்ட் உங்களோட பிரெயினை ஹேக் பண்ற நிலைமை வந்தா என்ன ஆகும்? நம்ம வேலைக்கு போற கம்பெனி ஆனது உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற நிலைமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஈவன் உங்களோட பாஸ்ட் மெமரிஸை டிலீட் பண்ணி புது மனுஷனா கூட இந்த ஒரு சிப்னால உருவாக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இதெல்லாம் அநேகமா வரப்போற வருஷத்துல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல அநேகமா ஜெயில்னு ஒண்ணு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்ததா சொல்ல போற டெக்னாலஜி தான் மாஸ் சர்வேலன்ஸ் ஏஐ.
இப்போ உள்ள காலத்துல கேமராஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. போனை வச்சு ஒருத்தவங்களோட லொகேஷன்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஒரு சாதாரண ஆப்னால உங்களோட பிஹேவியரை கூட ட்ராக் பண்ண முடியும். சில கண்ட்ரீஸ்ல வெறும் ஒரு கேமரால ஒருத்தவனோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் பார்க்க முடியுது. ஃபியூச்சர்ல இன்னும் அப்கிரேட் வெர்ஷன்ல இந்த ஒரு ஏஐ உருவாகும்னு எனக்கு தோணுது. அநேகமா அது மூலியமா ஃபியூச்சர்ல ஒரு கிரைம் நடக்கிற முன்னுக்கு எல்லாரையுமே அலர்ட் பண்ண முடியும். ஏன், அது நடக்கிற முன்னுக்கு யாரை வேணாலும் தடுக்கவும் முடியும். பட் இருந்தாலும் நமக்கு பிரைவசின்னு ஒண்ணு இருக்காது. அதே சமயத்துல இன்னசென்டான மனுஷனுங்களையும் இந்த ஒரு ஏஐ காட்டி கொடுக்க முடியும். ரியல் லைஃப் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏஐ ஆனது இன்னசென்டான ஆட்களுக்கு கொடூரமான தண்டனையும் கொடுத்திருக்கு. ப்ரிடிக்ஷன் ராங்கா இருந்தும் அவன் தான் தப்பானவன்னு ஆர்கியூ பண்ணிருக்கு அந்த ஒரு ஏஐ. இப்படி ஒரு ஏஐ வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஏஐயால எப்போதுமே வாட்ச் பண்ண பட்டிருக்கோம்னு மறந்துடாதீங்க. நாலாவதா சொல்ல போற டெக்னாலஜி தான் ஆட்டோனமஸ் கில்லர் ரோபோட்ஸ். அதாவது நமக்கு முன்னுக்கு உள்ள ஜெனரேஷன்ல சோல்ஜர்ஸை வச்சு தான் சண்டை போட்டோம். அந்த ஒரு சண்டையில பாத்தீங்கன்னா பயம்னு ஒண்ணு இருக்கும், இமோஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த கில்லர் ரோபோட்ஸோட பிரதிபலிப்பு மூலியமா இமோஷன்லெஸ் வெப்பனை கிரியேட் பண்ண முடியும். சோல்ஜர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் கூட நம்ம சொல்லலாம். இது மேபி நீங்களாம் ஒரு அச்சீவ்மெண்ட் கூட நினைக்கலாம். ஆனா இது மனித குலத்தையே அழிக்கிற ஒரு டெக்னாலஜி. ஒரு சோல்ஜர் ஆனவன் இன்னசென்ட் பர்சனை கொல்ல மாட்டான். ஈவன் அது பிற நாடு மக்களா இருந்தாலும் கொல்ல மாட்டாங்க. காரணம் மனிதாபிமானம். ஆனா கில்லர் ரோபோட்ஸ் ஆனது மனுஷனுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கண்ட்ரியோட யூனிஃபார்மை டார்கெட்டா கொடுத்து இந்த யூனிஃபார்ம் போட்டவங்களை கொல்ல சொல்லி கமெண்ட் கொடுப்பாங்க. இந்த கமெண்ட்ல ஈவன் ஒரு குழந்தை அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் அதை கொல்லும். இதெல்லாம் பொய் இல்ல, உண்மையாலுமே யுஎஸ், சைனா, ரஷ்யா, இஸ்ரேல் நிறைய நாடுகள்ல இந்த மாதிரி டெக்னாலஜிஸை வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டில் டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல 2020 யுனைடெட் நேஷன்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு மிலிட்டரி ட்ரோன் எந்த ஒரு கமெண்டும் இல்லாம இன்னொரு மனுஷனை கொன்னு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் ஏஐ கில்லிங். மிஷன்ஸ் ஆனது அதோட டார்கெட் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் கேட்காது. இதுதான் என்னோட டார்கெட்டா அப்படின்னு மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அப்படி கன்ஃபார்ம் ஆகுற டார்கெட் பர்சன் பார்த்தீங்கன்னா இன்னசென்டா இருந்தா ஹியூமனிட்டி ஆனது அழிவுக்கு வழிவகுக்கும். 2026 படி போர்களானது ரத்தத்தை சிந்துற இடமா இல்லாம மிஷின்ஸ் சண்டை போடுற ஒரு மையமா மாறப்போகுது. தப்புன்னு ஒன்று நடந்தா கூட யாருக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? மெஷின்ஸ்கா, இல்ல அந்த மிஷின்ஸை ப்ரோக்ராம் பண்ணவனுக்கா, இல்ல கவர்மெண்ட்கா? இப்படி ஒரு கேள்வியில தத்தளிக்கிற காலம் நம்மளுக்கு வரப்போகுது. ஐந்தாவதா சொல்ல போற டெக்னாலஜி தான் ஹியூமனோட என்டையர் டிஎன்ஏயும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனோட அடையாளங்களை கொள்ளையடிக்கிற போற ஒரு டெக்னாலஜி கூட நம்ம சொல்லலாம். இந்த ஒரு டெக்னாலஜில CRISPR அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிவைஸை வச்சு தான் சயின்டிஸ்ட் மனுஷனுங்களோட டிஎன்ஏ எடிட் பண்றாங்க. டிஎன்ஏலயே பாத்தீங்கன்னா சில பல நோய்களை குணப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜெனட்டிக் மூலியமா வரக்கூடிய சீக்க வரப்போற ஜெனரேஷனுக்கு அதுல இருந்து வெளியே வர வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இது. நினைச்சு பார்த்தாலே ஒரு மிராக்கல் மாதிரி இருக்குல்ல. குணப்படுத்தவே முடியாத ஒரு ஜெனட்டிக் சீக்க ஒரு மிஷின் குணப்படுத்துறத நினைச்சாலே நம்மளுக்கு கூஸ் பம்ப் வரும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டார்க்கான சைட் இருக்கு. இப்படிப்பட்ட மிஷின்ஸை வச்சு மனுஷனுங்கனால வைரஸை கூட கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதை மற்ற ஆட்களுக்கு எந்த ஒரு ரியலைசேஷனும் இல்லாம டிஎன்ஏ செலுத்தவும் முடியும். இப்படி டிஎன்ஏயால உருவாக்குற வைரஸ்க்கு மருந்தானது இருக்காது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு காலம் போய் இப்போ நோயானது நம்ம உருவாக்குற நிலைமை வந்திருக்கு. இப்படி உருவாக போற வைரஸ் எல்லாமே நம்மளோட ஹியூமானிட்டியை ஒரு வழி பண்ணும்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு ட்ரெய்லர் தான் COVID-19. ஒரு நாட்டோட வளர்ச்சியை சாதாரணமான ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறக்க முடியறப்போ அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு நியூக்ளியர் பாம்ப்லாம் தேவையில்லை. வரப்போகிற வார் அநேகமாக வைரஸை வச்சு கூட நடக்கலாம். இந்த ஒரு வார் தான் பயோ வார்னு சொல்லுவாங்க. இன்னமும் இப்போ வரைக்கும் நிறைய லேப்ல வைரஸ் பற்றின ரிசர்ச் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நினச்சி பாருங்களேன், இப்படி பண்ணுற ரிசர்ச்சில் ஒரு வேளை வைரஸ் ஆனது அவங்களோட மிஸ்டேக்கால வெளி வந்துச்சுன்னா சொந்த காசுலே சூனியம் பண்ண மாதிரி அவங்க உருவாக்குன வைரஸாலே அவங்களுக்கு அவங்களோட நாட்டுக்கே ஆபத்தா முடியும். ஈவன் இப்போ வரப்போற 2026 டைம்ல நிறைய கண்ட்ரீஸ்ல வெப்பன்ஸ் உருவாக்குறதுல முன்னோடியா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா கன்ஃபார்மா சீக்ரெட் பயோ வெப்பனை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு கண்ட்ரி ஆனது எவ்வளோ ஆயுதங்களோட இருந்தாலும் ஒரு சின்ன வைரஸ் ஆனது காதுக்குள்ள பூந்த எறும்பு மாதிரி தான், பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். ஆனா எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை காது வழியா பூந்த எறும்பு கண்ணு வழியா வெளியே வந்தா சாவு நிச்சயம். அப்படிதான் இந்த வைரஸும் ஈஸியா வித்தின் அ டேஸ்ல ஹியூமனிட்டியை அழிக்க முடியும். ஆறாவதா சொல்ல போற டெக்னாலஜி தான் டீப் ஃபேக் அண்ட் சிந்தட்டிக் ஹியூமன்ஸ். அதாவது ஏஐயால உருவாகிற ஃபேக்கான வீடியோஸ், வாய்ஸ் குளோனிங், ஃபேக்கா ஒரு புது ஆளை உருவாக்குறது, இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இது எல்லாமே ஆறாவதா நான் சொல்ல போற டேஞ்சரஸான ஒரு டெக்னாலஜி. ஏஐ இமேஜ்,
வீடியோ, வாய்ஸ் ஓவர் எல்லாமே நிறைய பேரோட லைஃப்பை மாத்திருக்கு. லைஃப்பை ஈஸியரா ஆக்கியிருக்கு. இப்போ பார்க்கறதுக்கு என்னமோ எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் ஃபேக்கான இமேஜ் போர்ஷன்ல உங்களோட போட்டோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ வரக்கூடிய ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்சரை கார்ட்டூன் மாதிரி ஆக்குறது, ஒரு செலிபிரிட்டி கூட நம்ம நிக்கிற மாதிரி வச்சுக்கிறது, இது எல்லாமே ஏஐ ஆனது டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அப்படிப்பட்ட டேட்டாக்கு அழிவே இல்லை. ஒருவேளை உங்களோட பிக்சர்ல உங்களோட ஐடென்டிட்டியில இன்னொரு மனுஷன் வாழுற நிலைமை வந்தா எப்படி இருக்கும்? வரப்போற வருஷத்துல யாரு உண்மை யாரு பொய்ன்னு கூட தெரியாத ஒரு நிலைமை கூட நம்மளுக்கு வரலாம். நான் முத சொன்ன கில்லர் ரோபோட்டுக்கு உங்களோட பிக்சரை ஜெனரேட் பண்ணி அதுக்கு டார்கெட்டா கொடுத்தா அந்த ஒரு நிமிஷமே பார்த்தீங்கன்னா உங்க ஜோலி முடிஞ்சுச்சு. ஈவன் இப்போ வர நிறைய வீடியோஸ்ல எது உண்மைன்னு கூட தெரியல. இப்போ ரீசெண்டா கூட பிக் பாஸ்ல பார்வதி சாண்ட்ராவை தள்ளி விட்ட ஒரு கேஸை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோல நான் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே நான் ஏஐன்னு தான் நினைச்சேன். ஆனா அது உண்மை. ஒரு மனுஷன் தன்னோட ஹியூமனிட்டியை மறந்து செயல்பட்ட ஒரு விஷயம் தான் இது. யார் என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும், ஆனா ஹியூமனிட்டின்னு ஒண்ணு நம்மள மாதிரி மனுஷனுக்கே இல்லைன்னு புரிய வச்சிச்சு இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ. ஸ்டார்டிங்ல நான் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பாக்குறப்போ இது ஃபேக்குன்னு தான் நினைச்சேன். ஏஐ ஏதாவது ஜென்ரேட் பண்ணிருக்கோம் அப்படிதான் நினைச்சேன். ரியலாவே நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறப்போ அப்போதான் பயமானதே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 4-5 சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு அப்பாவி ஆளை வந்து வெட்டுற கொடுமையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் ஃபேக்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ தான் இங்க மனித நேயம் தான் ஃபேக் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சமா மனித தன்மையை கொண்டுகிட்டு இருக்கோம்னு புரிஞ்சிச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, மனித தன்மை என்கிறது மனுஷனுங்களுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஒருவேளை அந்த ஒரு மனித தன்மையே அழிஞ்சிருச்சுன்னா வாழ்த்துக்கள். நம்ம யாரு என்கிறத மிருகங்கள் தான் சொல்லணும். ஏழாவதா நான் சொல்ல போகிற டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் குளோனிங். கோட் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளைமேக்ஸ் சீனில் வந்து 2 தளபதி விஜய் வருவார் பார்த்தீங்களா, அது அப்போ தான் தெரிய வந்துச்சு அது ஒரு குளோன் அப்படின்னு. ஆனால் அதே கான்செப்டை வச்சு உலக அழிவை கனெக்ட் பண்ணி ஒரு படம் வந்துச்சு. அதுதான் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகுன த கிரேட் ஃப்ளட்னு ஒரு படம். அந்த படம் தான் இந்த ஒரு டெக்னாலஜியோட என்டையர் எக்ஸ்பிளனேஷன். ஒரு ஏஐ ஆனது நம்ம மனுஷங்களை மாதிரி உணர்வு, ஹியூமன் ஆர்கன், ஹீலிங் கேப்பபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் இல்லை. ஆனால் வரப்போகிற வருஷத்தில் இதெல்லாம் இருக்கும்னு நம்புகிறாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு குழந்தை ஏஐயை உருவாக்கி அதுக்கு கான்ஷியஸ்லாம் கொடுத்து உணர்வுகள்லாம் சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்து மனுஷனுங்களுக்கு நிகராக ஒரு குளோனிங் ப்ராசஸை உருவாக்குற முயற்சியில் சயின்டிஸ்ட் செயல்பட்டு வராங்க. மரணத்தை எதிர்கொள்ளுறது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஷார்ட்கட் வேல டிஜிட்டலாக சாகா வரம் பெறக்கூடிய ஒரு வரம் தான் இந்த சயின்டிஸ்ட் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது மூலியமா மனுஷங்களோட கான்சியஸ்னஸை வச்சு நிரந்தரமா ஒரு டிஜிட்டலா வாழக்கூடிய ஒரு சக்தியை பெறுவாங்களாம். அதுதான் சாகா வரம் பெறக்கூடிய ஒரு சக்தி. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். ஆனா உங்களோட மறைவுக்கு பிறகு அந்த ஒரு கான்சியஸ்னஸை வச்சு உருவாக்க போற உங்க செல்ஃபை டிஜிட்டலா உருவாக்குன உங்களை ஒரு பேய்னு சொல்றதா இல்ல செத்து போன ஒரு மனுஷன் தான் சொல்றதா? நம்மள யாரு கண்ட்ரோல் பண்ணுவா? இதுல இன்னொரு கொடூரமான உண்மை வரப்போற வருஷத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, பணக்காரனுங்க அநேகமா சாவுல இருந்து தப்பிக்கலாம். அந்த ஒரு எஸ்கேப் பிளான் பாத்தீங்கன்னா ஏழைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா போகலாம். லைஃப் ஆனது ஒரு சாஃப்ட்வேரா போகும். இறப்பு என்கிறது ஒரு ஆப்ஷனா மாறும். மனித குலத்துக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரப்போற இந்த டெக்னாலஜியோட செயல்பாடு. இப்போ வரைக்கும் ஏஐ தான் சில அல்கோரிதம்லாம் வந்து செட் பண்ணி எது ட்ரெண்ட் ஆகும்னு யூடியூப்பை வழி நடத்துறது, ஸ்டாக் மார்க்கெட்டை வழி நடத்துறது, ஃப்ளைட் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக் எல்லாமே தான். வரப்போற வருஷத்துல அநேகமா ஏஐ ஆனது எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்கிறத டிசைட் பண்ற காலமும் வரதா போகுது. அதுக்கான ஒரு தொடக்க புள்ளி தான் ஸ்மார்ட் போன். ஒரு மனுஷன் ஃபேமிலி இல்லாம கூட வாழ்வான். ஆனா ஃபோன் இல்லாம வாழ்றது ரொம்பவே கஷ்டம். ட்ரக்கும் ஃபோனும் லிட்டரலி ஒண்ணுதான். அளவா பாய்ச்சா அது ஒரு மெடிசன், அதுவும் ரொம்ப பாய்ச்சா அது ஒரு அடிக்ஷன். பழைய ஃபோன் ஆனது உடஞ்ச உடனே புது ஃபோன்ல எப்படி ஒரு கிளிக்ல உங்களோட என்டையர் பயமும் புது ஃபோனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அதுவும் ஜஸ்ட் ஒரு இமெயில் அட்ரஸ்ல உங்களோட என்டையர் ஜாதகமும் இருக்கு. நீ யாரு என்கிறது வர, உனக்கு என்ன பிடிக்கும், நீ யாரோட ஃபேனு, உன்னோட பர்சனாலிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விக்கான பதில் தான் அந்த ஒரு இமெயில் அட்ரஸ்ல இருக்கு. அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டியை திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. டெக்னாலஜியோட வளர்ச்சி நமக்கு கெட்டதுன்னு நான் சொல்லலை, ஆனால் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம்னு தான் எச்சரிக்கிறேன். இந்த எச்சரிக்கைக்கு ஒரே சொல்யூஷன் நம்மளோட ஹியூமானிட்டி தான், அதாவது மனுஷத்தன்மை. அதை மட்டும் கை விட்டுறாதீங்க. என்னைக்கு மனிதாபிமானத்தை நம்ம கை விடுறோமோ ஏஐ வில் டேக் ஓவர் த ஹியூமானிட்டி. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிகே விஷன்.